அன்பு உடன்பிறப்புகளான பெரியோர்களே, என்னை வாழ வைக்கும் தாய்மார்களே, என் பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்திய குடியரசுக் கட்சி அம்பேத்கர் டிசம்பர் 6ஆம் தேதி 2020ஆம் ஆண்டு பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 64வது நினைவு நாளை முன்னிட்டு வீர வணக்கம் தெரிவிப்பதற்காக இந்த கூட்டத்தை தலைமையேற்று இந்திய குடியரசுக் கட்சி அம்பேத்கரின் தலைவர் எஸ்.டி. கிருஷ்ணகுமார் அவர்கள் துவங்கி வைத்துள்ளார்கள். மாநில பொதுச் செயலாளர் ஏ. முத்து அவர்களே, தானா விஜி அவர்களே, இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அவர்களே, மாநில செயலாளர் ஜே. ஜபீர் அலி அவர்களே, மாநில இளைஞரணி தலைவர் சாந்தகுமார் அவர்களே, இந்திய குடியரசுக் கட்சி அம்பேத்கர் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் ஹானஸ்ராஜ் அட்வொகேட் அவர்களே, ஏராளமான வழக்கறிஞர்களை ஒன்று திரட்டி ஹானஸ்ராஜ் அவர்கள் தலைமையில் இந்த பெரிய அணியை திரட்டியுள்ளார்கள். மாநில மருத்துவ அணி தலைவர் ஆர். சந்தோஷ் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கும் மாநில பொறியாளர் அணி தலைவர் எம். வினோத் அவர்களே, மற்றும் ஈரோடு மாவட்ட மகளிர் அணி செயலாளர்கள் எம். சோபனா அவர்களே, மாநில மகளிர் அணி செயலாளர் எஸ். லதா அவர்களே, மாநில செயலாளர் எம். சீஜா அவர்களே, வட சென்னை கிழக்கு மாவட்ட மகளிர் அணி தலைவி நிர்மலா ராணி அவர்களே, 69வது வட்ட மகளிர் அணி தலைவி ஆரோக்கிய மேரி அவர்களே, உங்கள் அனைவரையும் அன்புடன் வருக வருக என்று வரவேற்கின்றேன். செயல்பட்டு நம்முடைய ஜாதியை ஒழித்து சமத்துவத்தை உருவாக்குவோம் என்று அண்ணாலை விளைத்த இந்நாளில் இந்திய குடியரசுக் கட்சி ஆவின் சார்பாக சபதம் ஏற்போம். ஆட்சியில் உள்ளவர்கள் நல்லவர்களாக அமைய வேண்டும், அன்பு உள்ளவர்களாக நாணயம் இருக்க வேண்டும், ஏழை விவசாயிகள் மக்கள் மீது ஆதரவு காட்டுபவர்களாக கருணையும் மனிதாபிமானம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்காக வாழ வேண்டும் என்ற தொண்டு செய்பவர்களாக இருக்க வேண்டும், சுயநலம் இல்லாமல் சேவை செய்பவர்களாக மட்டுமே இருக்க வேண்டும், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பது அரசின் கொள்கையாக இருக்க வேண்டும். ஏழை விவசாயிகளின் வயிற்றில் அடித்து துன்புறுத்தும் ஆட்சியாக அதிகாரத்தை வைத்து மக்களை அடிமையாக ஆக்கும் ஆட்சி அமையக்கூடாது. உடலில் உயிர் இருக்கும் வரை ஏழைகளுக்காகவும் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் பாடுபடுவராக ஆட்சியில் உள்ளவர்கள் வந்தால் டாக்டர் அம்பேத்கரின் அவர்களின் வழியில் இயற்றப்பட்ட சட்டத்தின் திட்டங்களை அரசியல் சட்டமாக்க வேண்டும் என்று வீர சபதமேற்று எஸ்.டி. கிருஷ்ணகுமார் அவர்கள் பேசினார்கள். அவர்கள் பேசும்போது எல்லோரும் சமம், எல்லோரும் சமம், எல்லோரும் சமம் என்பதை நிலைநாட்ட பாடுபடுவோம் என்று சூளுரைத்து வெற்றி சபதம் கொண்டு பேசினார்கள். பாரத ரத்னா விருது பெற்ற டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எல்லோரும் சமம், எல்லோரும் சமம் என்ற ஒரு குரல் எடுத்ததற்காக இந்த மக்கள் அனைவரும் அவருடைய பாதங்களை தொட்டு வணங்குகின்றோம். எல்லோரும் சமம் என்பதை நிரூபிப்பதற்காக இந்த விழாவினை எடுத்திருக்கிறார்கள். இது வீர வணக்க நாள். புரட்சித் தலைவர் அம்பேத்கர் அவர்கள் புரட்சியாளர்கள் வெற்றி. அமரர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் லட்சிய கனவின் கொள்கைகளை, திட்டங்களை, சட்டங்களை கொண்டு தூய்மையான ஆட்சியை, லஞ்ச லாவண்யம் இல்லாத ஏழை எளிய அம்பேத்கரின் தூய தொண்டர்களின் தோழமையை, ஆட்சியை லட்சோப லட்சம் தொண்டர்களின் துணையோடு மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று அமைப்போம் என்று இந்திய மாநில குடியரசு கட்சியின் அம்பேத்கர் கட்சியின் மாநில மகளிர் அணி செயலாளர் சுமதி அவர்கள் தேர்தல் வாக்குறுதியாக பேசினார்கள். இந்திய குடியரசு கட்சியின் அம்பேத்கர் அவர்களின் மாநில தலைவர் அவர்கள் எப்படி உள்ளம் கொண்டவர்கள் என்பதை இந்த மேடையிலே உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். பூவிதழின் மென்மை உள்ளம், புனித உள்ளம், அன்பு உள்ளம், கட்சியில் எல்லோரையும் அரவணைக்கும் பண்புள்ளம், அரவணைக்கும் அன்னை உள்ளம், மா பலா வாழை முக்கணியும் தோற்றுவிடும் அவர் அன்பு தமிழ் மொழியில் தமிழனுக்காக படைக்கும் அஞ்சா நெஞ்சம் வீரம் கொண்டு தங்கே முழங்கு போர் முரசு கொட்டட்டும் என்ற வீரத்தமிழன் வங்கத்தின் சிங்கம் தங்க தமிழ் மறவன் ஏழைகளின் வல்லன் அம்பேத்கரின் கனவை நிறைவேற்ற வந்த தலித் பெண்களின் மானம் காக்க வீர சபதம் ஏற்று தலைவர் பதவி ஏற்றுக்கொண்ட தங்க தலைவன் கிருஷ்ணகுமார் எஸ்.டி. அவர்களினான வாக்குறுதிகளை உங்கள் முன் பேச கடமைப்பட்டிருக்கிறேன். கிருஷ்ணகுமார் அவர்கள்
தூய்மையான ஆட்சியையும் படித்தவர்கள் போற்றும் ஆட்சியையும் இந்திய குடியரசுக் கட்சி மாநில தலைவர் எஸ் டி கிருஷ்ணகுமார் அவர்களின் தேர்தல் வாக்குறுதியாக இருக்கிறது. அரசு உயர்வு தாழ்வு ஒழிக்க பாடுபடும். ஜாதி மத பேதங்களை மூட நம்பிக்கை ஒழிக்க வேண்டும் என்ற அம்பேத்கரின் லட்சியம் நிறைவேற்ற பாடுபடும். தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் பொருளாதார வளர்ச்சி அடைய பாடுபடும். தொழிலாளர்கள் விவசாய பெருங்குடி மக்களுக்காக வாழ்வதற்கு திட்டம் அமைக்க பாடுபடுவோம். தொழிலாளர்கள் நல்வாழ்வுக்காக பாடுபடுவோம். பின்தங்கிய கிராமப்புற திட்டங்களை நகரமாக மாற்ற பாடுபடுவோம். இந்திய விவசாயிகளுக்காக நாங்கள் முதல் குரல் கொடுக்கும் இந்திய குடியரசுக் கட்சி என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் ஆட்சியை மக்களே நிர்ணயிக்க வேண்டும் என்பதுதான் மக்கள் தீர்ப்பு. ஆகையால் இன்று இருக்கும் அரசு மக்களுடைய வரிப்பணம் மக்களுக்காகவே செலவிடப்பட வேண்டும். அமரர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் சட்ட திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். இதுதான் ஒரு தூய்மையான ஆட்சி, மக்கள் ஆட்சியாக அமைய வேண்டும். அதற்கு நாம் எல்லோரும் ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம். இன மக்களுக்கு தீங்கி யாரேனும் எண்ணினால் எதிர்த்து குரல் கொடுக்கும் பெண்களுக்கு எதிராக யார் தவறு செய்தாலும் அவர்கள் தனக்கும் தன் கட்சிக்கும் எதிரி என்று போர்படை இத்தலைமை பொறுப்பேற்று விவசாயிகளுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் நீதிக்காகவும் போராடும் சிங்க தலைவர் எஸ் டி கிருஷ்ணகுமார் அவர்கள் மேடையிலே வீற்றிருக்கிறார். இந்திய குடியரசுத் தலைவர் என்பவர் யார்? இந்திய அரசின் தலைவர் ஆவார். மத்திய நிர்வாக குழுவின் தலைவரும் கூட்டாட்சி நிர்வாகத்தின் தலைவரும் இந்திய இராணுவத்தின் முப்படைகளின் தலைமை தளபதியும் ஆவார். இந்தியாவின் முதல் குடிமகன் என்று அவர் குறிப்பிடப்படுகிறார். உலகில் முதல் மனிதன் தோன்றியது குமரி மாவட்டம், குமரி கண்டம். அவன் முதலில் பேசிய மொழி தமிழ் மொழி என்பதை உங்களுக்கெல்லாம் தெரிவித்துக் கொள்கிறேன். In 1927, Dr. Ambedkar organized and led a march at Maharashtra that eventually helped establish equal rights for untouchable people who were not allowed to touch or ever taste the water of Saudar Lake. ஒரு புதிய மனிதனை சந்தித்தது இந்த உலகம். ஒரு புது மனிதனை பார்த்தது. அவன் மாயக்காரனா அல்லது மேஜிக் மேனா என்று அதிர்ந்தது. கிரேட்டஸ்ட் இந்தியன், இந்திய வரலாற்றிலே 20 மில்லியன் ஓட்ஸ், இந்த உலக ரெக்கார்டு யாருக்குமே இல்லாத 20 மில்லியன் ஓட்ஸ், 65 நாடுகள் போற்றி அவனை இறைவனாக வழிபட்ட ஒரு பெரிய மாமேதை டாக்டர் அம்பேத்கர். டாக்டர் அம்பேத்கர் சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்து ஏழ்மையாக இருந்ததை நினைத்து ஒரு ஜாதி மாற்றத்தை உருவாக்கி இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு மாபெரும் மனிதன். கடைசி காலத்தில் அமெரிக்காவில் உள்ள வெள்ளை மாளிகையைப் போல ஒரு பங்களாவை கட்டி அந்த பங்களாவில் ஒரு பெரிய காட்சியளிக்கும் பெரிய அரண்மனை போல ஒரு வீட்டினிலே இருந்தார். அந்த வீட்டினை தலித் மக்களுக்காகவும் புத்த மதத்துக்காகவும் அதனை தியாகம் செய்து ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று ஒரு பெரிய கோட்பாடுடன் அந்த பெரிய பங்களாவை ஏழை மக்களுக்காக தியாகம் செய்து எழுதி வைத்தார். அவர் இறைவன் என்று எல்லோரும் புகழும்படியாக உள்ளவர். நாட்டிலே மக்களாட்சி அமைத்து மக்கள் முன்பு மன்னனாக வாழ வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல அரசை தேர்ந்தெடுக்க வேண்டும். மனிதன் வாழ்வது புத்தம் சரணம் கச்சாமி, புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி. அன்புதான் இன்ப ஊற்று, அன்புதான் இன்ப ஊற்று, அன்புதான் இன்ற ஊற்று. சாதி அற்ற ஒரு நல்ல ஆட்சியை நாம் அமைக்க வேண்டும். ஜாதி இல்லை என்ற ஒரு கோட்பாட்டை, அம்பேத்கரின் கோட்பாட்டை கொண்டு வர வேண்டும். அதற்காக நாம் இன்று வீர வணக்கம் நாளில் வீர சபதம் ஏற்போம். ஜெய் ஹிந்த்.